மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு அநேக காரியங்களை குறித்து போதிக்கிறார். அப்படி அவர் போதிக்கும் போது சொல்லும் அருமையான வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வேதம்தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். ஆண்டவர் அதை மிகவும் எளிமையாக சொல்கிறார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்கின்றார்களோ என்றல்ல, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பொதுவாகவே மற்றவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நாம் அவர்களுக்கு செய்யும் காரியமும் இருக்கும். உதாரணமாக, ஒருவர் நம்மை பார்த்து சிரித்தால் நாமும் பதிலுக்கு அவரை பார்த்து சிரிப்போம். ஒருவர் நம்மை பார்த்து பார்க்காதவர் போல நடந்து கொண்டால் நாமும் அது போலவே நடந்து கொள்வோம். இதெல்லாம் நாம் செயலின் அடிப்படையில் பதில் செய்யும் காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், ஒருவர் உனக்கு என்ன செய்தார் என்பதின் அடிப்படையில் அல்ல, ஒருவர் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதை வைத்தே செயல்படுங்கள் என்று. ஏனென்றால் மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்ய வேண்டுமென்று நினைக்கவோ எதிர்பார்க்கவோ மாட்டோம். அதனால்தான் வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் அல்ல என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையை வெறுத்தாலும் நாம் நம்முடைய சரீரத்தை வெறுக்க மாட்டோம். நமக்கு மற்றவர்கள் நன்மையை மாத்திரமே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். இப்படி நாம் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் அல்லவா, அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படி நாம் செயல்படுவோம் என்றால் நம்மிடத்தில் நன்மை மாத்திரமே வெளிப்படும், தீமை வெளிப்படாது. இதுதான் தீர்க்க தரிசனமும் நியாய பிரமாணமும். இதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடமிருந்து இப்படிப்பட்ட காரியங்களையே வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து வேதம் வெளிப்பட கிருபை செய்வாராக. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.